வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இயந்திர பொறியாளரும் மின் பொறியாளருமான நிக்கோலா தெஸ்லா 1943 ஜனவரி 7 மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1894 ஜனவரி 7 வில்லியம் கென்னடி மற்றும் டிக்சன் இருவரும் இணைந்து அசையும் திரைப்படத்துக்கான காப்புரிமம் பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. 1939 ஜனவரி 7 பெண் விஞ்ஞானி மார்குரைட் ஃபெரே என்பவர் பிரான்சியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்த தினம் வரலாற்றில் இன்று. இயற்கையில் கண்டறியக்கூடிய கடைசி தனிமம் பிரான்சியம் ஆகும். 1610 ஜனவரி 7 கலிலியோ கலிலி ஜூபிட்டர் கோளின் துணைக்கோள்களை கண்டறிந்த தினம் வரலாற்றில் இன்று. 1968 ஜனவரி 7 நாசாவின் சேர்வையர் 7 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. சடாகோ சசாகி ஜப்பானிய சிறுமி சடாகோ சசாகி 1943 ஜனவரி 7 ஜப்பானில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு வீச்சால் இரத்த புற்றுநோயினால் சசாகி பாதிக்கப்பட்டார். சசாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய தோழி ஒரு தங்க நிற தாளினை சதுரமாக வெட்டி அதை காகித கொக்காக மடித்து, யாரேனும் 1000 கொக்குகளை மடித்தால் அவரின் வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றுவார் என்னும் பண்டைய ஜப்பானிய கதையின் நம்பிக்கையை கூறினார். அதற்கேற்ப அவளும் 1000 கொக்குகளை மடிக்க தொடங்கினார். இறப்பதற்கு முன்பு வரை 644 கொக்குகளை மடித்திருந்தார். பின் எஞ்சிய கொக்குகள் அவரின் நண்பர்களால் மடிக்கப்பட்டு அவரின் உடலுடன் சேர்த்து புதைக்கப்பட்டது. 1000 கொக்குகளின் கதைக்காக இன்று வரை அறியப்படும் சசாகி தன்னுடைய 12வது வயதில் 1955 மறைந்தார். சரோஜா தேவி, அபிநய சரஸ்வதி என அழைக்கப்படும் சரோஜா தேவி 1938 ஜனவரி 7 பெங்களூரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. சரோஜா தேவி சினிமா துறையில் முதலாக பொன்னப்ப பாகவதர் தயாரிப்பில் வெளிவந்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். முதல் படமே மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது. 1958 மணாலனே மங்கையின் பாக்கியம் என்ற திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தமிழ் சினிமாவில் சரோஜா தேவிக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடித்தந்த படம் எம்ஜிஆர் தயாரிப்பில் வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படமாகும். திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசால் இவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசால் எம்ஜிஆர் விருது, ஆந்திர அரசால் NTR தேசிய விருதுகளையும் வழங்கியுள்ளார். 2008 வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசின் தேசிய விருது என மேலும் பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார். தங்கம்மா அப்பா குட்டி தமிழுக்கு தொண்டாற்றிய தங்கம்மா அப்பா குட்டி 1925 ஜனவரி 7 யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை என்ற ஊரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. தமிழையும் சைவ சமயத்தையும் முறையாக கற்று 1952 பால பண்டிதராக தேர்ச்சி பெற்றார். 1958 தமிழகத்தில் சைவ புலவர் பட்டத்தையும் பெற்றார். இவரது கந்தபுராண சொற்பொழிவு நூலுக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது. யாழ் பல்கலைக்கழகம் 1998 இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கியது. சிவத்தமிழ் செல்வி, திருவாசக கொண்டல், செஞ்சொற் செம்மணி, சிவஞான வித்தகி, துர்கா புரந்தரி உள்ளிட்ட ஏராளமான பட்டங்களையும் பல்வேறு விருதுகள், பரிசுகள் மற்றும் பதக்கங்களையும் பெற்றவர். தமிழுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தொண்டாற்றிய தங்கம்மா அப்பா குட்டி தன்னுடைய 83வது வயதில் 2008 மறைந்தார். 1979 ஜனவரி 7 வியட்நாமிய படைகள் கம்போடியாவின் புனோம் பென் நகரை கைப்பற்றியது. கெமர் ரூச் மற்றும் அதன் தலைவரான போல் பாட் ஆகியோரை வெளியேற்றிய தினம் வரலாற்றில் இன்று.